ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், மோஸ்ட் ஃபொனட்டிக்கலி சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒலியினால் விளைவு உண்டு பண்ணக்கூடிய மொழிகளில் நம்பர் 1 சிறந்தது அதுதான். அது என்ன ஒலியினால் விளைவுன்னு கேட்குறீங்களா? இப்போ கம்ப்யூட்டரில் வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். சாதாரணமாக கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு உண்டு. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அடிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அந்த வார்த்தை தெரியாமல் நீங்கள் வேறு வார்த்தை அடிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. அது லாக் சிஸ்டம். இந்த பாஸ்வேர்டை கூட அவன் கண்டுபிடிச்சிடுறான், நான் திருட்டு பயலுகன்னு சொல்லி. அந்த கம்ப்யூட்டருடைய உரிமையாளர் என்ன பண்ணுறான், தன்னுடைய குரலாலே ஒரு சென்டென்ஸ் சொல்கிறான், ஐ ஆம் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த சென்டென்ஸ் சொன்னால் தான் அது ஓப்பன் ஆகும். அதே சென்டென்ஸை வேறு ஆள் சொன்னால் ஓப்பன் ஆகாது. இவனுடைய வாய்ஸ் ஃப்ரீக்குவென்சிக்கு தான் அது ரியாக்ட் பண்ணும். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, எவனுடைய வாய்ஸுக்கு அது ஓப்பன் ஆகுமோ அவனுக்கே சளி பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொண்டை கரகரன்னு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொண்டையில் அதே சென்டென்ஸ் அவன் பேசினாலும் அது ஓப்பன் ஆகாது. ஏன்னா அவன் ஹெல்த்தியாக இருக்கிற போது அவன் த்ரோட்டுக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி உண்டோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அது இதை தான் நம்ம ஃபொனட்டிக்கலி சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒலியை ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளிலே பரப்பினால் சொன்னால் அதற்கு ஒரு விளைவு ஏற்படும்.